வணக்கம். எல்லா பயணத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளி இருக்கும். அது பெரும்பாலும் ஒரு கேள்வியா தான் இருக்கும். அப்படி நான் என்ன செய்யணுங்கிற ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு உலகத்தையே பாதிச்ச ஒரு பெரிய பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஜான் பன்யனோட பில்கிரம்ஸ் ப்ராக்ரஸ், அதாவது விரக்தியிலிருந்து விடுதலைக்கு போற ஒரு ஆன்மாவோட கதை. வாங்க, இந்த ஆழமான பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். நம்ம ஹீரோ கிறிஸ்டியன் அழிவு நகரம்னு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வர்றான். ஒரு நாள் அவன் கையில ஒரு புத்தகம் கிடைக்குது. அதுல அவன் வாழ நகரமே நெருப்பால அழிய போகுதுன்னு ஒரு பயங்கரமான உண்மை இருக்கு. அவ்வளோதான். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த உண்மை ஒரு பெரிய பாறாங்கால் மாதிரி அவன் மனச அழுத்த ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, அவனோட மனவலி அது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல. நிஜமாவே அவனோட முதுகுல ஒரு பெரிய கனமான சுமையா மாறுது. இந்த சுமை அவனோட பாவங்கள், வரப்போற அழிவ பத்தின பயம், இது எல்லாத்தோட ஒரு உருவம். அது அவனால இறக்கியும் வைக்க முடியல, சுமந்துகிட்டும் நடக்க முடியல. சொல்லப்போனா இந்த சுமைதான் இந்த கதையோட மையமே. இது சும்மா ஒரு மூட்டை இல்லைங்க. இது அவனோட பாவம், குற்ற உணர்வு, பயம்னு எல்லாத்தோட மொத்த எடை. இந்த சுமையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு ஒரு வழிய தேடிதான் அவனோட பயணமே தொடங்குது. அவனோட இந்த கஷ்டத்தை அவங்க வீட்ல இருக்கிறவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இங்கேதான் அவன் வாழ்க்கையிலேயே ஒரு கஷ்டமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கு. தன்னோட அன்பான குடும்பத்தோட இருக்கிறதா, இல்ல தான் ஆன்மாவை காப்பாத்திக்க போறதா? அவன் தனியா நிக்கிறான். மனசுல அவ்வளவு வலியோட அவனோட குடும்பத்தையும் ஊரையும் விட்டுட்டு தூரத்துல தெரிஞ்ச ஒரு சின்ன வெளிச்சத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதுதான் ரட்சிப்பின் வாசல். அவனோட ஆபத்து நிறைஞ்ச பயணம் இப்பதான் நிஜமா ஆரம்பமாகுது. சரி, கிறிஸ்டியன் ஊரை விட்டு கிளம்பிட்டான். ஆனா அவனோட பாதை அது இன்னும் சுலபமா இருக்க போறதில்ல. ஆரம்பத்திலிருந்தே அவனோட மன உறுதிய சோதிக்கிற மாதிரி ஏகப்பட்ட தடைகள் வருது. அவ போக போற பாதை ஒன்னும் பூ விரிச்ச பாதை கிடையாது. அங்க அவனுக்காக என்னெல்லாம் காத்திருக்கு தெரியுமா? சந்தேகங்கள் நிறைஞ்ச விரக்தியின் சேரு. அப்போலியன்னு ஒரு பயங்கர அரக்கன். உலக ஆசைகள் நிறைஞ்ச வேனிட்டி ஃபேர். அப்புறம் சந்தேக கோட்டேன்னு பல சோதனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அப்போலியன்கிற அரக்கன் சொல்றான் பாருங்க, இது எதை காட்டுதுன்னா கிறிஸ்டியன் அவனோட பாதையிலேருந்து பின்னுக்கு இழுக்கிற தீய சக்திகளை தான். அதாவது அவனோட கடந்த காலத்தோட அவன் ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அடுத்து அவன் போற இடம்தான் வேனிட்டி ஃபேர். அப்படின்னா என்ன? வீண் பெருமைகளோட சந்தை. இங்க பணம், பட்டம், பதவி, சந்தோஷம்னு எல்லாமே கிடைக்கும். ஆனா கிறிஸ்டியன் தேடுறது உண்மையையும் விசுவாசத்தையும். இந்த இடத்துல உலக ஆசைகளுக்கும் ஆன்மீக தேடலுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இந்த எண் 1, இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. வேனிட்டி ஃபேர்ல கிறிஸ்டியன் தன்னோட நண்பன் ஃபெய்த்ஃபுல் என்பவனை இழந்துடுறான். இந்த பயணம் எவ்ளோ ஆபத்தானது, அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும்னு இது காட்டுது. இதுவரைக்கும் அவன் வெளியிலிருந்து வந்த எதிரிகளை சந்திச்சான். ஆனா இப்போ அவனுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய, ரொம்ப ஆபத்தான எதிரிய சந்திக்க போறான். அதுதான் நம்பிக்கையும் முழுசா இழக்கிறது. சரியான பாதையை விட்டு விலகுனதுனால கிறிஸ்டியனும் அவனோட புது நண்பன் ஹோப்ஃபுல்லும் மாட்டிக்கிறாங்க. எங்க தெரியுமா? சந்தேக கோட்டையில. அங்க விரக்தின்னு ஒரு அரக்கன் அவங்கள சிறைபிடிச்சிடுறான். இதுதான் அவனோட பயணத்திலேயே ரொம்ப இருண்ட கட்டம். எல்லா நம்பிக்கையும் போன இடம். அந்த விரக்தியின் அரக்கன் சொல்றான் பாருங்க, இங்க உனக்கு நம்பிக்கை கிடைக்காது, சாவு மட்டும்தான் கிடைக்கும். இது கிறிஸ்டியனோட பயணத்தையே முடிவுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கையின்மைய காட்டுது. இந்த காட்சி ரொம்பவே முக்கியமானது. அடிபட்டு பட்டினியா எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு நினைக்கிற அந்த நேரத்துல திடீர்னு கிறிஸ்டியனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன்கிட்டயே ஒரு சாவி இருந்திருக்கு. அந்த சாவியோட பேரு வாக்குறுதி. அந்த ஒரு சாவி அந்த கோட்டையோட எல்லா பூட்டையும் திறந்து அவங்கள விடுதலை பண்ணுது. இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். சரி, சந்தேக கோட்டையிலிருந்து தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம கதையோடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். கிறிஸ்டியனுக்கும் அவனோட இலக்குக்கும் நடுவுல நிக்கிற கடைசி மிகப்பெரிய சோதனைய இப்ப பார்க்க போறோம். இவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்தவனுக்கு கடைசியா என்ன பெரிய தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அது மரண நதி. பாலமே இல்லாத, கடந்து போகவே முடியாத ஒரு பயங்கரமான ஆறு. இதுதான் அவனோட கடைசி தடை. சாவ நேர்ல பாக்கும்போது கிறிஸ்டியனுக்குள்ள இருக்கிற பயத்தை இந்த வார்த்தைகள் காட்டுது. பயணத்தோட இறுதியில அவனோட அந்த சுமை இன்னும் கனமா இருக்கிற மாதிரி உணர்றான். ஆனா அவனோட நண்பன் ஹோப்ஃபுல், அவன் உதவி பண்றான். 2 பேரும் சேர்ந்து அந்த நதிய கடக்குறாங்க. மறுகரையில தேவதைகள் அவனை வரவேற்கிறாங்க. அவன் அந்த வான நகரத்தோட வாசலை அடையும் போது பல வருஷமா அவனை அழுத்திட்டு இருந்த அந்த பெரிய சுமை
அதுவா கழண்டு கீழே விழுது. அவன் விடுதலை அடைறான். கிறிஸ்டியனோட பயணம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த கதையோட உண்மையான பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது. இது வெறும் ஒரு அட்வென்ச்சர் கதை இல்ல, இது ஒரு ஆழமான உருவக கதை. வாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தங்களை இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற மாதிரி கிறிஸ்டியனோட சுமைங்கிறது பாவத்தோட எடை, அந்த விரக்தியின் சேருங்கிறது நம்ம மனசுல வர்ற ஆரம்பகால சந்தேகங்கள். வேனிட்டி ஃபேருங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகள். இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இடமும் ஒரு பெரிய கருத்தோட குறியீடு. இதுதான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ ஒரு காலத்தால் அழியாத இலக்கியமா மாத்துது. சுமார் 350 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை இது. ஆனா இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுது. ஏன் தெரியுமா? ஏன்னா கிறிஸ்டியானோட போராட்டம் நம்ம ஒவ்வொருத்தோட போராட்டமும் கூட. நம்ம எல்லாருமே நம்பிக்கை, சந்தேகம், பயம், மீட்புன்னு ஒரு பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்கிற யாத்ரிகர்கள் தான். கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். கிறிஸ்டியானோட பயணம் அவனோடது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயணம் இருக்கு இல்லையா? நம்ம பாதையில நாம சந்திக்கிற சோதனைகள் என்ன? நாம தேடி போற அந்த வான நகரம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.